ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விளாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா காடை 65. எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி இது. ஒரு பாத்திரம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர். ஏன் காஷ்மீரி சில்லி பவுடர்னால் நம்ம கலர் சேர்க்க போகிறதில்ல. கலர் யாருமே சேர்க்காதீங்க, உடம்புக்கும் கெடுதல் இது. அதனால் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, அதுவே கலரை கொடுக்கும். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள். சிக்கன் மசாலா தூள் இருந்தால் கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது லெமன் சாறு 1 பிழிஞ்சிக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் செஞ்ச காடையை சேர்த்துக்கலாம். இது கூடவே அது நல்லா மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்து ஒரு 3-4 முறை தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு வச்சு வைங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காடையை வறுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. அதில் ஒவ்வொரு காடையாக எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ திருப்பிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம கலரே சேர்க்கலை, ஆனால் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இப்போ சூப்பராக வந்துடுச்சு நம்ம காடை. இப்போ எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லி கரண்டியில் எடுத்துடலாம். அப்போ தான் எண்ணெய்லாம் அதிலே போயிடும். இப்போ இன்னொரு முறை போட்டு எடுத்துக்கலாம் மீதமுள்ளதை. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதையை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், அதையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப்பரான காடை 65 10 to 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அந்த மசாலா ஊறுறது மட்டும்தான் லேட் ஆகும். பாருங்கள், சூப்பராக மேலே ஒரு கருவேப்பிலை தூவி பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.